மன்னவனே மணிகண்டனே மாயப்பட்ட புத்திரனே மகிழ்ச்சியை அளிப்பதற்கு கண்ணில் வந்து பிறந்தவனே வீரமணி கண்டா நீ கடை கடலா மன்னவனே மணிகண்டனே பாண்டிரங்க பெற்ற விட பட்டினியா போகலாமா பந்தாளத்தில் வீடு இருக்க காட்சி தந்தா ஜனை கடத்தி ஐயா நீ பெரியவன் நான் பெரியவன் இங்கதான் அந்த ஐயா ஐயப்பன் சபரிமலைக்கு போயாச்சுன்னா ஆடு மேய்க்கிறவர்கள் இருந்து ஐஏஎஸ் அதிகாரி வரை எல்லாரும் ஒண்ணுதான். மேல போயாச்சுன்னா சட்டையை கலப்பிட்டு தெரியுமா 10,000 ரூபாய்க்கு சட்டை ஓட முடியாது, அந்த சட்டையும் கிடையாது. வேட்டி இந்த காய் வெட்டி 75 ரூபாயிலிருந்து 150 ரூபாய்க்குள்ளதான் வேட்டி. நீ பெரியவன் நான் பெரியவன், நீ பணக்காரன் நான் பணக்காரன் சொல்ல முடியுமா? நாங்க எல்லாரும் ஒண்ணுதான். 5 வகை பவுடர் பூசி எரிவேலி வெட்ட துள்ளி என் ஐயப்பனை பார்க்க போறோம். 5 வகை பூசி 5 வகை ஆடி வரும் ஆடி வரும் 5 வகை ஆடி வரும் ஆடி குங்குமத்திலே சிறந்த குங்குமம் நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கோயில இன்னைக்கு வைக்கிற குங்குமம்லாம் 3 நாள் தொடர்ந்து வச்சா பொத்து கொடுக்கும். ஏன்னா குங்குமம் அவ்வளவு கெமிக்கல் சேர்ந்துச்சு. மஞ்சளும் குங்குமமும் அவ்வளவு அழகா இருக்கும். மங்களகரமா இருக்கிறது இந்த பெண்களுக்கு இந்த குங்குமம் தான். பூரா பொட்டு வச்சுக்கா, பூரா ஒட்டிக்கோ கட்டிக்கோ வச்சுக்கோ இப்படிதான் இருக்கு. ஆனா அந்த குங்குமத்துக்கு எவ்வளவு பெரிய மகிமை இருக்கு தெரியுமா? மதுரை குங்குமம் வச்சு மண்டையில கட்டும் கட்டி மதுரை குங்குமம் வச்சு மண்டையில கட்டும் கட்டி முன்னால இருக்கும் முடி உன்முடியான் திருமுடியா மதுரை குங்குமம் வச்சு மதுரை குங்குமம் வச்சு மண்டையில கட்டும் கட்டி கூட்டு போயிருக்காங்க.
தெரியாது. அதனால என்ன செய்யணும்னா போகும்போது இந்த ஊரை மறந்துட்டு தான் அங்க போகணும். ஊரையும் வீட்டையும் மறந்துட்டு தான் போகணும். தங்கம் அழகா தெரியுது. அப்படி இருந்தாலும் நம்ம எல்லாரும் போகும்போது முதல்ல குலதெய்வத்தை வணங்குறோம்ல. கண்டிப்பா. ஆனா நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு குலதெய்வம் இருக்கு. பாதி பேர் மதிக்க மாட்டாங்க. யாரு மதிக்கவே மாட்டேங்கிறாங்க. இனிமேலாவது இந்த ஐயப்பங்களுக்கு மாலை கொடுக்க நம்மளாவது போகும்போது அந்த ஆத்தா காலில் விழுந்து வணங்கிட்டு ஐயப்பன் உங்க பேரை சொல்லி போறேன். ஏன்னா நமக்கு